வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல வந்து எப்படி வந்து நம்ம சார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்போம். சார்ட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம நெறைய வந்து எதுல கேட்பாங்க அப்படின்னா, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து இது நெறையவே கேட்பாங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா போறீங்க, ஒரு ஜூனியர் ஆர் இன்டர்மீடியேட் லெவல்ல போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டேட்டாவ குடுத்து அத வந்து சார்ட் பண்ணுங்க. பை ஆல்பாபெட்டாவும் பண்ண சொல்லுவாங்க, இல்ல வந்து வேல்யூஸ் வச்சும் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லயுமே நெறைய சார்ட்டிங் அல்காரிதம்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் தான் வந்து இது. ஸோ இது எப்படி வந்து நம்மளால வந்து சார்ட் பண்ண முடியும்? வித்தவுட் பேக் எண்ட் ஃபுல்லுமே வந்து ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அத எப்படி பண்றது? நமக்கு எந்த மாரி டேட்டாஸ் இருந்தா இருக்கும்? அதுக்கோட பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிவ்வோட கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நம்ம இதான் பண்ணுவோம். ஸோ நான் அத ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிடுறேன். ஸோ சார்ட்டிங் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் சேஞ்ச் பண்ண உடனே நம்மளோட கிளாஸ் சேல்ஸ்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம அத வந்து அப்புறமா சேல்ஸ் வந்து எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு H2 வந்து போட்டுக்கிறேன். இந்த H2ல சார்ட்டிங் சார்ட்டிங் லிஸ்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். இங்க வேணும் அப்படின்னா இந்த கோடிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இல்லன்னா கமெண்ட் பண்ணிடலாம். நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நீட்டா இருக்கட்டும் அப்படின்றதுனால. நமக்கு இதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பட்டன் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவ ஷோ பண்றதுக்கான லிஸ்ட் வந்து இருக்க போது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட். ஆப்வியஸா நம்ம ஸ்டேட்க்கு தான் போணும். ஸோ அதனால நான் ஸ்டேட்ட வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட்ட பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் ஸ்டேட்டோட வீடியோ வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரியாக்ட்டே வந்து இத சரவுண்ட் பண்ணி தான் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸ்டேட்ட போட்டு நான் அதுக்குள்ளார என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து 1000 கணக்குல, 100 கணக்குல எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கோடி கணக்குல கூட இருக்கலாம். பட் லாஜிக் வந்து நம்ம வந்து இதுக்கேத்த மாரி தான் எழுத போறோம். ஸோ அதனால ஒரு 5 மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். இதுல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா போடுறேன். ஏன்னா நம்ம அப்பதான் வந்து மேப் பண்ண முடியும். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாரி 5 வந்து போட போறேன். 1, 2, 3, 4, 5. ஸோ நம்ம இந்த இடத்துல வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ஆப்பிளுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, செர்ரின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன வைக்கலாம்? ஓகே டேட் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்டர்பெரி இல்ல ஸ்ட்ராபெர்ரி ஏதோ ஒண்ணு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்டர்பெரின்றது வச்சுர்றேன். ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ வேல்யூஸ்ல வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். 5, 2 அப்புறம் வந்து 8 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 1 வந்து இங்க வச்சுக்கிறேன் வேல்யூஸ்ல. ஏன்னா நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ்ல வந்து வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்னென்ன எல்லா இடத்துலயுமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும்ன்றது காட்டணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அசெண்டிங் வைஸ் நம்ம ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் வரும். அதுக்கான வேல்யூஸ் ஹையா குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் வந்து நீட்டா வந்து இருக்காது. ஸோ வேல்யூஸ் வைஸும் நம்ம பண்ண முடியும். அசெண்டிங், டிசெண்டிங்ல பண்ண முடியும். நேம் வைஸும் பண்ண முடியும். நீங்க இந்த இடத்துல நேம் வந்து இதுதான் குடுக்கணும்ன்றது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரேங்க் கார்டு, ரிப்போர்ட் கார்டு இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்டகரி வைஸ் பிரிச்சுட்டு, இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல வந்துட்டு நம்ம நேம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அத வச்சுட்டு அதுக்கான வேல்யூஸ் வந்து குடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃப்ரூட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். பட் நீங்க அதுக்கு பதிலா எத வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ நேம்ஸா கூட வச்சுக்கலாம். ஸோ அஸ்வின் அந்த மாரி என்ன உங்களுக்கு நேம் தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்க இங்க வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்ப நம்ம வந்து ஒண்ணா எழுத ஆரம்பிச்சலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட்டும் நமக்கு முக்கியமான ஸ்டேட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டேட் எழுதிக்கிறேன். சார்ட் டைப். சார்ட் டைப். சார்ட் டைப். ஸோ இந்த ஸ்டேட் எதுக்கு முக்கியம்? எதுக்கு தேவை? அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தேவை அப்படின்னா, நேம் வந்து ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட்டா வந்து நமக்கு ஏதாவது வந்து அசெண்டிங்கா இருக்கணும், இல்ல டிசெண்டிங்கா இருக்கணும் அந்த மாரி வைக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து அசெண்டிங்கா இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ட வந்து இனிஷியலா வந்து செட் பண்ணி விட்டுக்கிறேன். சரி ஓகே. இப்ப இதுக்கப்புறம் உண்டான லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்புறமா எழுதலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட பட்டனு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லிஸ்ட்ட வந்து ஷோ பண்றதுக்கு அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து எழுத ஆரம்பிப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்ட வந்து ஷோ பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம மத்தத எழுதலாம். ஸோ அப்பதான் டேட்டா வந்து இருக்கிறது வந்து தெரியும். ஸோ நான் அன்ஆர்டர் லிஸ்ட் போடுறேன். ஸோ அதுல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் லிஸ்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்ல மேப் பண்ணி விடுறேன். என்ன மேப் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் ஐட்டம்ஸ. ஸோ அத வந்து நான் மேப் பண்றேன். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு ஐட்டம்க்குமே வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸுமே வந்து எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மேப் பண்றோம் அப்படின்னாலே ஒரு யூனிக்கான வேல்யூ இருக்கணும். அதனால தான் வெர்ச்சுவல் டாம் வந்து ஒர்க் ஆகுது. அத வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வெர்ச்சுவல் டாம்க்கும், நார்மல் டாம்க்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியல. வெர்ச்சுவல் டாம் எப்படி வந்து கரெக்ட்டா யூஸ் பண்றது அப்படின்றது தெரியல அப்படின்னா, நான் அதோட வீடியோவ வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து போட்டாச்சு. லிஸ்ட் வந்து போட்டாச்சு. இதுல வந்து கீ வந்து இருக்க போது. நமக்கு 5 தான் இருக்கு. ஸோ அந்த 5மே ரெண்டர் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ நமக்கு அதோட நேமும், வேல்யூவும் தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பான் டாக் வந்து போடுறேன். ஸோ 2 ஸ்பான் டாக் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பான் டாக் வந்து போட்டாச்சு. இதுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐட்டம் டாட் இங்க நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஸோ நேம் வச்சிருக்கோம். ஏன்னா இது ஆப்ஜெக்ட். ஸோ அதனால ஒவ்வொரு இதுக்குமே எடுத்து அதுலேருந்து வர நேம் வச்சிருக்கேன். அதே மாரி நமக்கு வேல்யூஸும் வேணும்ல. ஸோ அதனால மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் டாட் வேல்யூ அப்படின்றதையுமே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ
ரெண்டுத்துக்கும் கிளாஸ் நேம் வந்து வேணும். ஸோ நான் ரெண்டுத்தையும் கிளாஸ் நேமும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேம்க்கு வந்து ஐட்டம் நேமும், அப்புறம் வேல்யூஸ்க்கு வந்து ஐட்டம் வேல்யூன்றதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ஸ்பான் டேக்ல போட்டுறேன். ஐட்டம் வேல்யூன்றத மட்டும் இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் வந்து இதுக்கு மேல போட போறோம். ஸோ பேசிக்கா நமக்கு ஸ்டைல் இங்க ஒழுங்கா இல்லாததுனால நமக்கு கிளம்சியா வருது. நம்ம இந்த டிவ்வையுமே போட்டுட்டு நம்ம என்ன இருக்குன்றத ஸ்டைல வந்து பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ இந்த H2 கீழ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ் வந்து போட்டாச்சு. இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னன்னா, நமக்கு வந்து சார்ட்டிங் பட்டன்ஸ் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ சார்ட்டிங் பட்டன்ஸ். இப்ப இந்த டிவ்க்குள்ளார நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பட்டன் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த பட்டன் வந்து எதுக்கு தேவை அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 4 பட்டன் வேணும். ஸோ பட்டன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பட்டனுக்கு நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நேம் வேணும். இது வந்து நேம் பை அசெண்டிங். ஸோ நம்ம அதுக்கு பதிலா வந்து அப் ஆரோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம அப் ஆரோ சிம்பல் அப்படின்ற மாரி வந்து போடலாம். சரி ஓகே. என்ன இருக்கு? நம்ம அத வந்து காப்பி பண்ண முடியுதான்றத பார்ப்போம். ஸோ இது வந்து வருது. சரி ஓகே. இத நான் அப்படியே வந்து காப்பி பண்ணி பேசிக்கிறேன். ஸோ இந்த அசெண்டிங் அப்படின்றதுக்கு போறதுக்கு பதிலா நம்ம இந்த ஜஸ்ட் வந்து ஒரு இது மாரி வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ நான் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நேம் வந்து இப்படி போகுது. அதே மாரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா இடத்துலயுமே பட்டன நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து நடக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஃபங்ஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ஐட்டம்ஸ். ஸோ சார்ட் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து அசெண்டிங் அப்படின்ற மாரி இதுலேருந்து பாஸ் பண்றேன். ஸோ இது வந்து நேம் வந்து அப் ஆரோ இருக்கனால நமக்கு அசெண்டிங் அப்படின்ற மாரி வந்து பாஸ் பண்றேன். ஸோ இதே மாரி வந்து 4 இருக்க போது. ஸோ அந்த 4த்தையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பட்டன் வைக்கிறேன். 1, 2, 3, 4. ஸோ இது வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நேம் வந்து டிசெண்டிங். ஸோ டவுன் ஆரோவுக்குமே எடுத்துடலாம். ஸோ டவுன் ஆரோவுக்குமே இதோ இருக்கு. இத நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையுமே வந்து இங்க போட்டுக்கிறேன். ஸோ இந்த டவுன் ஆரோல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, நேம வந்து மறுபடியும் வந்து இதுதான் பண்ண போறோம். பட் அசெண்டிங்க்கு பதிலா டிசெண்டிங்ன்றத மாத்துறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, மறுபடியும் வந்து சார்ட் ஐட்டம்ஸ் வந்து வேல்யூ வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நேம்க்கு வச்சோம். அப்புறம் வந்து நம்ம வேல்யூஸ் வைஸும் ஃபில்டர் பண்ணுவோம்ல. ஸோ அதனால நேம்க்கு பதிலா நான் இந்த இடத்துல வந்து வேல்யூன்றது வைக்கிறேன். இங்கேயுமே வந்து வேல்யூன்றது மாத்திடுறேன். இங்க அசெண்டிங்க்கு பதிலா டிசெண்டிங்ன்றது இருக்க போது. ஸோ இந்த என்னோட பட்டனோட நேம்லயுமே வந்து அது வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூன்றது வச்சிடுறேன். இங்கேயுமே வந்து வேல்யூ அப்படின்றத வந்து வச்சிடுறேன். இது எல்லாமே நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டைல வந்து எழுதிடலாம். எழுதுனதுக்கு அப்புறம் நம்மளோட இந்த ஃபங்ஷன் வச்சு பட்டனுக்கு வந்து எப்படி வந்து எழுதுறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டைல்ஸ்க்கு போய்க்கிறேன். ஸ்டைல்ஸ்க்கு போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே நான் ஸ்டைல் எழுத போறேன். ஸோ சார்ட்டிங் கண்டெய்னர் நம்மளோட ஓவரால் கண்டெய்னர் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல் எழுதுறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வித் வந்து ஒரு 500 பிஎக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். மேக்ஸ் வித் வந்து 500 பிஎக்ஸ். அதே மாதிரி நமக்கு மார்ஜின் வந்து இருக்க போது. ஸோ மார்ஜின்னா என்னன்னா பேசிக்கா வந்து அவுட்டர்ல இருக்கிறதுக்கு. ஸோ பேடிங்னா உள்ள இருக்கும். ஸோ மார்ஜின் வந்து குடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேடிங் வந்து குடுக்குறோம். ஸோ பேடிங் வந்து ஒரு 20 பிஎக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் வேணும். ஸோ பேக்கிரவுண்ட் கலருக்கு வந்து #FD மாரி வச்சுக்கிறேன். FD. ஸோ இந்த கலர்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து கூகுள்ல வந்து கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாரி வந்து வரும். நம்ம இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கா கலர் பிக்கர் மாரி கலர் ஃபிளிப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதுல என்ன அப்படின்னா, ரேண்டமா நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூஸ்ல எப்படி வந்து ஒர்க் ஆகுது? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்ஸ் என்ன? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீடைல்டா வந்து அந்த கலர் ஃபிளிப்பர் வீடியோல பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்கா வந்து இருக்கும். நான் அத ஐ பட்டன்லயே வந்து குடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து இப்ப போட்டோம்னா பாக்ஸ் ஷேடோ நமக்கு கொஞ்சம் வந்து எலவேட் ஆகி வெளியில வந்து தெரியுதுல. ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வைக்கிறோம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலில வந்து ஏரியலும் சான்ஸ் செரிஃபும் மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட H2 இருக்குல்ல, சார்ட்டிங் லிஸ்ட் இருக்குல்ல, அத டார்கெட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, H2 வந்து போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ டெக்ஸ்ட் லைன வந்து சென்டர் பண்ணிட்டு மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பிஎக்ஸ்க்கு வந்து வைக்க போறேன். அப்புறம் வந்து கலர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்து #333 அப்படின்றது வந்து குடுத்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் பட்டன்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, பேசிக்கா வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ளெக்ஸ்னா பை டிஃபால்ட்டா ரோ வைஸ்ல போயிடும். ஸோ அதனால நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்துக்கிறேன். அப்புறம் ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து குடுக்குறேன். ஸோ ஜஸ்டிஃபை கன்டென்ட் குடுத்து நம்ம அதுக்கு வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் குடுக்குறோம். ஸோ ஸ்பேஸ் அரவுண்ட் குடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு இந்த சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து போயிருக்கும். அதான் ஸ்பேஸ் அரவுண்ட்ங்கிறது பேசிக்கா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்க போறோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் ராப் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் ராப் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, ராப் பண்ணிரும். ஒரு வேளை ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, இது வந்து ராப் ஆகி வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சார்ட்டிங் பட்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த சார்ட்டிங் பட்டன்ஸ்ல இண்டிவிஜுவலா ஒரு பட்டன்ஸ் வந்து நம்ம இங்க வச்சிருக்கோம்ல. ஸோ வேல்யூஸ் வந்து அப், டவுன், நேம் அதே மாரி டவுன், அப்.
ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். அது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்கா அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4CAF50. ஸோ இந்த கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சு. அதுக்குள்ளார வந்து பிளாக் கலர் தெரியல. ஸோ அதனால நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டரை வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ பார்டர் நன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த பிளாக் கலர் இது வந்து வரல. ஸோ அப்புறம் பேடிங் கொடுக்குறோம். 8pxக்கும் 16pxக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் பேசிக்கா அவுட்டர்ல உள்ளதுக்கு தானே. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 5px வந்து கொடுத்துக்கிறேன் ஓவராலா எல்லா சைடுக்குமே. அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் எதுக்கு அப்படின்னா கர்வினஸ்க்காக. அந்த பட்டன்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இல்லைன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி ஸ்கொயரா இருக்கும். இப்போ நம்ம கொடுத்தோம்னா ஒரு கர்வினஸ் வருதுல்ல அதுக்காக. நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கணும். ஸோ நான் அதனால பாயிண்டர்ன்றது கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சின்னதா ஒரு டிரான்சிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். அது வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்க போறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரு 0.3 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்டிங் பட்டன்ஸ் இருக்குல்ல அது நான் வந்து பட்டனை எடுத்து அதுல ஹோவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல் எழுதுறதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஹோவர் பண்றேன்னா ஒண்ணுமே நடக்கல. பட் அதான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மைல்டு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அது ஹோவர் பண்றோன்றது தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் 4A049. எப்பவுமே நீங்க வந்து இப்படிதாங்க யோசிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இந்த இடத்துல எடுத்துட்டு போகும்போது நான் இந்த இடத்துல எடுத்துட்டு போறேன் அப்படின்றது தெரியுதுல்ல. இந்த கலர் தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு மைல்டு சேஞ்சஸா இருக்கும். பட் ஆனா அதை நம்ம பண்ணும்போது அதோட யூஐயோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரெண்டரா இருக்கிற அந்த ஐட்டம் லிஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஸ்டைல வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ லிஸ்ட் ஸ்டைல வந்து நன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா போயிடும். அந்த டாட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பேடிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து 0வா இருக்க போது. அதே மாதிரி எனக்கு மார்ஜினும் 0வா இருக்க போகுது. ஸோ மார்ஜினும் 0வா இருக்க போகுது. ஸோ இந்த பேடிங்னா என்ன? மார்ஜின்னா என்ன? இத வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்? மேக்ஸ் வித்னா என்ன? நம்ம நெறைய ஸ்டைல்ஸ் எழுதுறோம். ஒவ்வொரு இதுக்குமே பேக்கிரவுண்ட் கலர்னா என்ன? டிரான்சிஷன் எழுதுறோம். மீடியா கொரிஸ் அடுத்து வந்து நம்ம இப்ப எழுதுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் வந்து சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம அதுல ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து ஃபுல்லா வந்து பேசியிருந்தோம். ஏன் ஃப்ளெக்ஸ் பண்றோம்? ஏன் வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட்ல என்னென்னலாம் குடுக்க முடியும்? ஸ்பேஸ் பிட்வீன்னா என்ன? ஸ்பேஸ் அரவுண்ட்னா என்ன? ஸோ எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இதுல வந்து பேடிங் வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10pxக்கும் 15pxக்கும் வந்து குடுக்க போறோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்க போறோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 10px வந்து இருக்கலாம். இப்ப பார்த்தோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. பட் இருந்தாலுமே நம்ம வந்து இன்னுமே வந்து நம்ம பண்ண வேண்டியது இன்னும் வேலை இருக்கு. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 8px ஒரு லைட் கர்வினஸ்க்காக. அதுக்கப்புறம் நம்ம பேக்கிரவுண்ட் கலர் குடுத்தாதானே அது தெரியும். ஸோ அது வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா #F1F1F1. ஸோ இது வந்து குடுக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கர்வினஸோட அந்த இது வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் நம்ம வந்து டிரான்சிஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ டிரான்சிஷன்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் வந்து குடுக்க போறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ 0.2 செகண்ட்ஸ். என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலரு. ஸோ பேக்கிரவுண்ட் கலர். ஸோ என்னன்னா 0.2 செகண்ட்ஸ்க்கு மறுபடியும். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஹோவர் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஸ்டைல் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இதுலயுமே நான் ஹோவர் பண்ணும்போது ஒரு ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ண போறேன். ஸோ ஸ்கேல் வந்து 1.02. ஸோ கொஞ்சம் பெருசானா ஓகே. நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஹோவர் பண்ணும்போது இது தெரியுதுல்ல. ஸோ நீங்க இதுலயுமே வேணாம் அப்படின்னா கர்சர வந்து பாயிண்டரா வேணா மாத்திக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம அங்க ஹோவர் பண்ணும்போது அந்த பாயிண்டர் வந்து வரல. ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஹோவர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம நீட்டா வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்குறேன். ஸோ ஹோவர் பண்ணும்போது அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். ஸோ E0 F7FA. ஸோ இது வந்து குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏதோ ஹோவர் பண்றோம், என்ன பண்றோம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மீடியா கொரிஸ் வந்து எழுதிடலாம். இந்த மீடியா கொரிஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியால வந்துட்டு மேக்ஸ் வித் வந்து குடுக்குறேன். ஸோ மேக்ஸ் வித் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500px வந்து இருக்க போகுது. ஸோ அத குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங் பட்டன்ஸ்ல வந்து என்னோட ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன வந்து காலமா மாத்தி விடுறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா மாத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சார்ட்டிங் பட்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ சார்ட்டிங் பட்டன்ஸ் மறுபடியும் எடுத்து அதோட பட்டன் இருக்குல்ல இண்டிவிஜுவல் பட்டன். ஸோ அத வந்து நான் வந்து டார்கெட் பண்றேன். ஸோ அத டார்கெட் பண்ணிட்டு வித் வந்து ஒரு 100% வந்து வைக்கிறேன். ஸோ வித் வந்து ஒரு 100% வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்க குடுக்க வேண்டியது இனிமே இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா நமக்கு அந்த ஃபங்ஷனுமே வந்து ஃபர்ஸ்ட் எழுதல. ஸோ இத வந்து கிளிக் பண்ணா அந்த ஃபங்ஷன் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து நேரா ஸ்ட்ரெய்ட்டா லாஜிக் வந்து போக ஆரம்பிச்சிடலாம். மெயின் லாஜிக்கே வந்து இதுதான். நம்ம அதுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போகுது பேசிக்கா. இது ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சார்ட் ஐட்டம்ஸ்ல பார்த்தோம்னா, ஒரு இது வந்து பாஸ் பண்றோம். அத நம்ம இங்க வாங்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு வந்து டைப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து என்ன டைப் பண்றது தான் பாஸ் பண்ண போறோம். இப்ப இந்த சார்ட் டைப் பேசிக்கா நேம் அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா, வேல்யூ அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா அப்படின்றத பாஸ் பண்ண போறோம். ஸோ நான் அந்த டைப்ப வந்து இங்க வந்து குடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனி வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சார்ட்டட் ஐட்டம்ஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நான் டைரக்டா இருக்கிற என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறேன். எடுத்துடுறேன். இந்த ஐட்டம்ஸ் வந்து பேசிக்கா என்னன்னா, நம்ம இங்க ஸ்டேட் வச்சிருக்க ஸ்டேட் இதுதான். நம்ம ஏன் வந்து இத எடுக்கணும் அப்படின்னு, ஏன் நம்ம ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா எதையுமே வந்து மியூட்டேட் பண்ணக்கூடாது. இதுல யூ ஸ்டேட்ல. யூ ஸ்டேட்ன்னு இல்ல, ரியாக்ட்ல எதுவுமே டைரக்ட்டா மியூட்டேட் பண்ணாம நீங்க வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதுக்காக தான் நம்ம வந்து இது பண்றோம். டைரக்ட்டா மியூட்டேட் பண்ணாம. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விட்ச் கேஸ் போட்டுக்கிறேன். ஸ்விட்ச் கேஸ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு தெரியும். ஸ்விட்ச்ல வந்து கேஸ் 1, கேஸ் 2 அந்த மாரி நம்ம வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்லலாம் W3 ஸ்கோர்ஸ்லலாம் நெறைய பார்த்திருப்போம் நம்ம. இதுல வந்து என்ன டைப்ன்றத வந்து வாங்கிக்கிறேன். டைப்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னா, நம்மளோட நேம் அசெண்டிங்கா, நேம் டிசெண்டிங்கா இங்க குடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். நேம் அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா, வேல்யூ அசெண்டிங்கா, டிசெண்டிங்கா இந்த டைப்ப வாங்குறேன். இந்த டைப் வச்சு தான் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து எழுத போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் அசெண்டிங். இது வந்து இருக்க போகுது. இதுக்கு உள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப லாஜிக் எழுதணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சார்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல. நான் இங்க வந்து தனி வேரியபிள் வச்சிருக்கேன்ல, அத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சார்ட்ன்றது பை டிஃபால்ட்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள இருக்கு. நான் அத வந்து வச்சுட்டு, அதுல வந்து 2 இருக்கும். ஏபி. ஏன்னா 2 வேல்யூஸ் இருந்தா தான் நம்மளால கம்பேரே பண்ண முடியும். அந்த ஏபி வந்து வச்சுக்கிறேன். நமக்கு வந்து ஸ்ட்ரிங்ங்கிறதுனால நான் வந்து லோக்கல் கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. நான் அத வந்து யூஸ் பண்றேன். ஏ டாட் நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம் வந்து இங்க இருக்கு. நான் அந்த நேம வந்து எடுத்துக்கிறேன். நம்மளோட ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேம் இருக்குல்ல, இத வந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து லோக்கல் கம்பேர் வந்து பண்றேன். லோக்கல் கம்பேர் எதோட நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டாட் நேமோட கம்பேர் பண்ணணும். ஏன்னா பி டாட் நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம். இப்ப பனானா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்ப இதே மாரி நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரேக் வந்து போட்டுறணும். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க இதுக்கு மேல எதுவும் பண்ண வேணாம். இந்த பிரேக்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க குடுக்காம விட்டீங்கன்னா, அடுத்தடுத்த கேஸும் வந்து ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேல்யூஸ் ஒழுங்கா வரல அப்படின்ற மாரி வந்து ஷோ ஆயிடும். இது வந்து இந்த பிரேக்ன்றது குடுக்கணும். இதே மாரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கேஸ் வந்து எழுத போறோம். 1, 2, 3, 4. சரி ஓகே. இது எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இடத்துல நேம் வந்து அசெண்டிங்கா கிடையாது. ஏன்னா நமக்கு 4 வந்து இருக்குல்ல. நம்ம இங்க பார்த்தோம்னாலே தெரியும். நேம் அசெண்டிங், நேம் டிசெண்டிங். அதே மாரி வேல்யூ அசெண்டிங், வேல்யூ டிசெண்டிங். அதனால நம்ம அதுக்கேத்த மாரி நம்ம வந்து மூவ் பண்ணணும். நம்ம நேம் டிசெண்டிங்க்கு வந்து போயிடுவோம். இப்ப ஏ, பி வந்து சார்ட்டட் ஐட்டம்ஸ்ல இருந்து எடுக்கிறோமா, எடுத்துட்டு இப்ப வந்து இங்க வந்து பி டாட் நேம்ல இருந்து கம்பேர் பண்ணணும். இங்க ஏ, ஏ டாட் நேம். ஏன்னா நம்ம டிசெண்டிங்ல இருந்து எடுத்துட்டு போறோம். அதனால நமக்கு பி, அசெண்டிங்ல இருந்து இருக்கிறதுனால ஏ. இப்ப அதே மாரி என்ன பண்ணணும் அப்டின்னா, கேஸ்ல வந்து இப்ப வேல்யூ வந்து குடுக்கணும். வேல்யூ அசெண்டிங் வந்து குடுக்குறோம். இதுல வந்து சார்ட்டட் ஐட்டம்ஸ் டாட் சார்ட். இதுல வந்து லோக்கல் வேல்யூஸ லோக்கலே கம்பேர் பண்ண வேணாம். ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து நம்பர்ல இருக்கு. ஏ டாட் வேல்யூ மைனஸ் பி டாட் வேல்யூவா தான் இருக்க போகுது. நம்ம அதையுமே வந்து எழுதலாம். பி டாட் வேல்யூ. இதுதான் வந்து பேசிக்கா இருக்க போகுது. இதே மாரி தான் நம்ம வந்து இங்கேயுமே உண்டு. நேம் வேல்யூ டிசெண்டிங் இது. வேல்யூ டிசெண்டிங். இதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். சார்ட்டட் ஐட்டம்ஸ். இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பி டாட் வேல்யூ ஏன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ்ல இருந்து பண்றோம் அப்படின்றதுனால இப்படி பண்ணணும். பி டாட் வேல்யூ மைனஸ் ஏ டாட் வேல்யூ. இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, டிஃபால்ட் கேஸ் வந்து நம்ம போடணும். ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, பை டிஃபால்ட்டா வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒண்ணு சும்மா இந்த கேஸ்க்கு சம்மந்தம் இல்லாதது ஏதோ ஒண்ணு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து டிஃபால்ட்ல வந்து வந்துரும். இப்ப நேம் அசெண்டிங், நேம் டிசெண்டிங், வேல்யூ அசெண்டிங், வேல்யூ டிசெண்டிங்ன்னு இருக்கு. நான் இதுக்கு பதிலா வந்துட்டு கோடு அஸ்வின் அசெண்டிங் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு பட்டன் வச்சு நான் அத வந்து பாஸ் பண்ணலாம். ஆனா இந்த லாஜிக்ல வந்து அது போகக்கூடாதுல்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிஃபால்ட் கேஸ் வந்து பிரேக் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்ட வந்து செட் பண்ணணும்ல. ஏன்னா ஸ்டேட் செட் பண்ணா தான் யூஐல வந்து ரன் ஆகும். இல்லன்னா நீங்க வந்து கன்சோல் லாக்ல தான் வந்து பார்க்க முடியும். செட் ஐட்டம்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சார்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல. நம்ம தனியா வந்து ஒரு வேரியபிள் வந்து வச்சிருப்போம். இங்க நம்ம இது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்போம்ல. இப்ப நம்ம மியூட்டேட் பண்ணியாச்சு. இப்ப டைரக்ட்டா அத எடுத்து நம்மளோட ஸ்டேட்ல வந்து பாஸ் பண்ணி விடுறோம். பாஸ் பண்ணி விட்டாச்சு. அதே மாரி வந்து சார்ட் டைப் இருக்குல்ல. அதையுமே வந்து செட் பண்ணி விடணும்ல. என்ன டைப்ல நம்ம வந்து சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அதுக்கான வேரியபிளும் வந்து வச்சிருக்கோம்ல. நான் அதையும் வந்து செட் பண்ணிடுறேன். சரி ஓகே. இப்ப இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் வைஸ் வந்து பார்த்துடலாம். நான் இப்ப நேம் வைஸ் வந்து கிளிக் பண்றேன். லோக்கல் கம்பேர் வந்து நாட் அ பங்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம ஏன் வந்து என்ன என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்ப்போம். லோக்கல் கம்பேர் கிடையாது. லோக்கலே. இந்த இடத்துலயுமே வந்துட்டு வந்து வரணும். நான் வந்து போட்டுக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்ணிடுறேன். மேபி இப்ப வந்து ஒர்க் ஆகும். நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஓகே சுத்திட்டே இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெஃப்ரெஷ் வந்தவுடனே இப்ப நான் நேம் வந்து கிளிக் பண்றேன். இப்ப நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள், பனானா, செர்ரி, டேட், எல்பெரி. இதே ஆர்டர்ல தான் நம்மளும் இங்க குடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. மேபி வந்துட்டு ஆ நம்மளோட வித்தியாசத்துக்காக நான் இத வந்து ஆப்பிள் கீழ வந்து போட்டுக்கிறேன். போட்டேன். இப்ப நான் நேம் வந்து அசெண்டிங் வைஸ் குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அசெண்டிங் வைஸ்ல வந்து வந்துரும். நான் இப்ப இதே வந்து டிசெண்டிங் வைஸ் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து டிசெண்டிங் வைஸ்ல வந்து வந்துரும். இப்ப நான் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ வந்து அசெண்டிங் வைஸ் வந்து இருக்கணும். இங்க வந்து 1, 3, 8, 2, 5 அப்படின்னு இருக்கு. நான் இப்ப வேல்யூவ கிளிக் பண்றேன். 1, 2, 3, 5, 8 அப்படி வந்துருச்சு. இதே மாரி இப்ப டிசெண்டிங் வந்து வேல்யூக்கு நம்ம இங்க வந்து 2மே வந்து அப் ஆரோ குடுத்துருக்கோம்.
ஸோ அதையுமே நம்ம வந்து இங்க சேஞ்ச் பண்ணணும். நம்ம இங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ வேல்யூ வந்து டவுன் ஆரோ குடுத்தாச்சு. சரி ஓகே. இப்ப டவுன் ஆரோஸ்னா என்ன வரணும் நமக்கு? 8 செர்ரி வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும். எல்டர்பெரி வந்து லாஸ்ட்ல வந்து வரணும். நான் இத வந்து குடுத்துடுறேன். இப்ப நம்ம கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? செர்ரி வந்து 8 ஸோ அப்புறம் 5, 3, 2 எல்டர்பெரி 1. ஸோ இந்த மாரி வந்து மாறி வந்துருச்சு. ஸோ நம்ம இப்படிதான் வந்து சார்ட்டிங் வந்து ஒர்க் ஆகும். நம்ம நேம் வைஸும் வச்சுக்கலாம். நம்மளோட நம்பர்ஸ் வச்சுமே வச்சு நான் உங்களுக்கு காட்டுனேன். இப்படிதான் வந்து சார்ட்டிங்கோட லாஜிக் வந்து இருக்கும். நம்ம நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இது ரொம்ப ஏதோ கஷ்டமான லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஜாவாஸ்கிரிப்ட்லயே சார்ட்ன்றது இருக்கு, லோக்கல் கம்பேர் இருக்கு, நம்மளோட ஸ்விட்ச் கேஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 தெரிஞ்ச விஷயம் தான் இருக்கும். ஆனா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே இதோட லாஜிக்ஸ்லாம் ரொம்ப வந்து பயங்கர காம்ப்ளக்ஸா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. நீங்க எந்த ஒரு யூஐ இந்த மெட்டீரியல் யூஐ, சக்ரா யூஐ, ஆன்ட் ஸோ இது எத எடுத்தாலுமே வந்து இது இந்த மாரி தான் வந்து ஒர்க் ஆகும். நமக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் வந்து இப்படிதான். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ கண்டிப்பா நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்மள வந்து WhatsAppலயோ இல்ல வந்துட்டு Instaல உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து Instaல வந்து கேட்கலாம். நம்ம வந்து அப்பப்ப நடக்கிற விஷயங்கள், நம்ம YouTubeல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ இது எல்லாத்தையுமே வந்து WhatsAppல வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க அத ஃபாலோ பண்ணல அப்டின்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து QR குடுக்குறேன். நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ Instaலயுமே நான் Instaவோட இந்த சோர்ஸ் கோட் இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.